ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வோல்டேஜ் பக் பூஸ்ட் மாடல். ஸோ இந்த மாடல் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடல் நேம் பார்த்திங்கன்னா XL6009. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக் பூஸ்ட் ஸ்டெப் அப் மாடியூல். ஸோ இது பார்த்திங்கன்னா வர ஒரு வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆனாலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டெப் அப் பண்ணி ஒரு நார்மலான கான்ஸ்டன்டான ஒரு வோல்டேஜ் தரும். ஸோ இது பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த அது வரது கரெக்டாக வரதா இல்லைன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பக் பூஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா வந்தப்போ குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது ரன் பண்ணப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது நல்லா கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. அந்த நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை போல்ட்டி யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வோல்டேஜ்னு தருவோம். ஸோ 9 வோல்ட் பேட்ரி. ஸோ 9 வோல்ட் பேட்ரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 வோல்ட்ஸ் சப்ளை பண்ணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு 8.24 வோல்டேஜ் சப்ளை பண்ணுது. ஸோ அதோட கரண்ட் ரேட்டிங் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது 10 ஆம்ப்ஸ் ஆச்சு. அந்த இதோட கரண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 4.4 இது பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஒரு நம்ம மினிமம் 40 மில்லியம்ஸ் பக்கம் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பக் பூஸ்ட் மாடலுக்கு மாட்டி ஸோ இது எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் இதில் ஃபஸ்ட்டு இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லைட்ஸும் இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்குறது வந்து ரன் ஆகுது இல்லையான்ட்டு. ஸோ நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ 7.3 வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக ஜென்ரேட் பண்ணுது. ஸோ நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா வெரி ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து கான்ஸ்டண்ட்டில் வந்து நம்ம அந்த வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணி ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு மைனட்டான ஸ்க்ரூ டைவர்ஸ் தேவைப்படும். பட் சிம்பிளாக வந்து இப்போதைக்கு ஒரு மைனட் ஸ்க்ரூ டைவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கிளாக் வைஸில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் டர்ன் பண்ணிங்கன்னா அது வந்து வோல்டேஜ் ஸ்டெப் அப் ஆகும். அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் டர்ன் பண்ணால் வோல்டேஜ் வந்து டவுன் ஆகும். ஸோ இது நம்ம வந்து டாப் மோஸ்ட்டாக எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் அப் பண்ணிமா அந்த அளவுக்கு வோல்டேஜ் ஸ்டெப் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் சொல்ல முடியாது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேட்ச் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் ட்ரூத். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸோ பார்த்திங்கன்னா 26.4 வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ பேட்டரி வந்து 9 வோல்டேஜ் வந்து 26 வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ சக்ஸஸாக போய் சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து நான் நார்மலான ஒரு மாடியூல் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா 26.4 வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் வெரி மார்வலஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ பட் நான் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வோல்டேஜ் கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா டைரெக்டாக எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ மல்டிமீட்டர் ஜஸ்ட் என்ன வச்சுக்கலாம். பிகாஸ் வோல்டேஜ் வரும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த 10 ஆம்ப் வச்சாச்சு. அந்த ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சு அந்த பார்த்திங்கன்னா இது வந்து 0.40 ஆம்ப்ஸ் பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது அப்படியே பொறுமையாக குறைஞ்சிட்டு வருது. ஸோ பார்த்திங்கன்னா 40 ஆம்ப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எடுக்க பார்த்திங்கன்னா எனக்கு சவுண்டு வந்துச்சு. ஸோ பிகாஸ் மல்டிமீட்டரில் நம்ம செக் பண்ணுற பார்த்திங்கன்னா ஆம்ப்ஸ் செக் பண்ணுறப்ப நமக்கு சவுண்ட் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ பட் ஆனால் வந்து இதை நம்ம இன்னும் லோ டெஸ்ட் பண்ணி ஸோ சோலார் பேனல் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பக் பூஸ்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம வந்து இந்த ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம செக் பண்ணலாம்.